Nirmal, Vanessa and Pratiksha. போகும்போது இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு போங்க. ஹோ, நீ முந்திக்கிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போக போதென்ன, இப்பவே போடுறேன். சீக்கிரமா இந்த முடிவு வளர்ப்பா சரி. இனிமே இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். இருக்கிற இந்த கொஞ்ச நாளுக்கு உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க. இத்தனை நாள் மரியாதை கொடுத்து கிழிச்சிட்ட, காலங்கத்துல மூஞ்சில முழிச்சாலே உருப்படாது. சை. அப்பா அம்மா, ஈவினிங் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வரீங்க? ஸ்கூலுக்கா? எதுக்கு? அப்பா, லாஸ்ட் வீக்கே சொன்னேன்லப்பா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல கல்ச்சரல்ஸ், நான் வயலின் வாசிக்க போறேன். அப்பா, இதுக்கு மட்டும் நீங்க வரல, இனிமே உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்ப்பா. அதான் சொல்றால, போங்க. நானா? என்ன விளையாடுறியா? நானா வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கேன். என்னால போக முடியாது. வேணா நீ போ. ஏன் நான் மட்டும் என்ன வீட்டுல சமையல் செஞ்சுக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்னு நினைச்சிங்களா? நானும் வேலைக்கு தான் போறேன். எனக்கும் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்ன பெரிய வேலை? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையெல்லாம் விடுறேன்னு சொன்ன? ஆமா சொன்னேன். அதான் இப்ப எல்லாம் முடிய போதுல, அப்புறம் என்ன? அல்ல வேலை. உன் பேச்சு கேட்டுட்டு இந்த வேலையை விட்டு தொலைக்கிற. மாசம் 75,000 எவன் தருவான்? ஹோ, 75,000 என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறேன்னு குத்தி காட்டுறியா? உன்னை நான் அதுக்கு குத்தி காட்ட போறேன்? உன்னால நான் மனுஷனை மதிச்சே பல நாள் ஆச்சு. அப்பா, ஏப்பா காலையிலேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுங்க? அது உன் அம்மாட்ட கேளு. அவர் கொஞ்ச நாளா ஓவரா பேசிட்டு இருக்கா. நான் இப்போ ஓவரா பேசிட்டேன், அது நீங்க பாத்துட்டீங்க. ஸ்வேதா, எல்லாம் இன்னும் 2-3 மாசம் தான், அப்புறம் நம்ம தனியா போயிடலாம். சரியா? ஏய், டைவர்ஸ் கொடுத்தது உனக்கு. என் பொண்ணு என் கூட தான் இருப்பா. ஏன் என் வாழ்க்கையை சிரஞ்சது பத்தாதா உனக்கு? என் பொண்ணாச்சு உருப்பட்டுட்டோம். ஐயோ, நீங்க சண்டை போட ஆரம்பிச்சீங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க 2 பேரும் எனக்காக ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும். அம்மா ப்ளீஸ்மா, அப்பா ப்ளீஸ்பா. ஏய், நான் தான் சொல்றல, என்னாலலாம் வர முடியாது. உங்க அப்பா வருவாரு, நைட்டா அவர் கூட வீட்டுக்கு வந்துரு. அப்பா, நீங்களாச்சும் வந்துடுவீங்களாப்பா? நல்லா வாய்க்கிலேயே பேசுறல. உங்க அம்மாவே வருவா. நான் கிளம்புறேன். சரி சரி, உன் ஸ்கூல் பஸ் வர நேரமாச்சு. நீ சீக்கிரமா கிளம்பி ஸ்டாப்புக்கு போ. சரோஜா அம்மா வீட்டை லாக் பண்ணிப்பாங்க. பாப்பா, உன் பேர் என்னம்மா? முதல்ல நீங்க யாரு? எதுக்கு எப்ப கேக்குறீங்க? ஏய், வாயத்திலிருந்து சத்தம் போட்டான்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுடுவேன். கத்தாத கத்தாத கத்தாத. கத்த சத்தம் போட்ட எனக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னது? கூட்டு வந்திருக்கனா? கடத்திட்டு வந்திருக்கேன். என்னது கருத்துட்டா? அப்ப எங்க அப்பா கிட்ட பணம் கேட்க போனீங்களா? அவங்க ஆபீஸ் டைம்ல பிஸியா இருப்பாங்க, போன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. பணமா? முட்டை போடுற கோழியா இருக்கிறதுக்கு நான் முட்டாளி இல்ல. எனக்கு மிரட்டி பணம் கேட்கிற பழக்கமே இல்ல. அப்ப என்ன பண்ண போறீங்க எனக்கு? இந்த மருந்தை ஊத்தி உன் கண்ணை குருடாக்கி ஆந்திரா கர்நாடகா கொண்டு போய் பிச்சை எடுக்க வச்சா டெய்லி 1000 ரூபா கலெக்ஷன் வரும். அதில் ஒன்றை சேர்த்து நம்ம கணக்கில் மொத்த உருப்படி 35 உருப்படி ஆச்சு. அப்ப என்ன குளிராக்க போறீங்களா? ஆமா, நீ முரண்டு பிடிக்காம இருந்தா கொஞ்ச நேரம் தான் வலிக்கும். முரண்டு பிடிச்ச அவ்வளவுதான். நம்ம உருண்டை பிடிக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி கண்ணை குளிராக்கிடுங்க. ஏய், என்ன விளையாடுறேன்னு நினைச்சியா? அப்படியே இந்த மருந்து திறந்து கண்ணில் ஊத்துனே வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் கண்ணு குருடாயிரும். என்ன? சரி அங்கிள்.
ஊற்றிடுங்க. டெய்லி எங்கள் அப்பா அம்மா போடுற சண்டையை பார்க்கறதுக்கு நான் குளிராகவே இருக்கணும். ஏய், நான் உன் கண்ணை குருடாக்க போறேன்னு சொல்றேன். நீ என்னடா கொஞ்சம் கூட பயலாம குடும்ப கதையை பத்தி பேசிட்டு இருக்க? அடிச்சான்னு வச்சுக்க. எனக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு பிரிய போகிறாங்களாம். இவ்வளவு என்னையதான் கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. இன்னைக்கு கூட எங்கள் ஸ்கூலில் கல்ச்சரல்ஸ் நான் வயலின் வாசிக்கலான்னு இருந்தேன். அதுக்கு கூட யார் வரன்னு சண்டை. நீ வயலின் வேற வாசிப்பியா? 1 இயரா கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க வயலின் வாசி பாப்போம். ரொம்ப நல்லதா போச்சு. உன் கண்ணை குருடாக்கி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுன்னு கொண்டு போய் வயலின் வாசிக்க வச்சேன். நீ மத்த உருப்படிகளோட டபுளா சம்பாதிப்ப. வா. நாம இப்ப எங்க போறோம்? ஏய், சத்தம் போடாம என் கூட வரணும். நீ ஸ்வேதா கல்ச்சரல்ஸ்க்கு போலையா? என்ன விளையாடுறியா? நான் காலையில உன்னதான் போயிட்டு வர சொன்னேன். ஸ்வேதா, 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 எங்க ஸ்வேதா காணோம்? ஸ்வேதா என்ன வீட்டுக்கு வரல போல இருக்கே. ஏய், நீ போகலன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணியா சொல்ல வேண்டியதானே? நீ போலன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியா? வார்த்தைக்கு பதில் மட்டும் பேசு. ஹலோ 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 மிஸ், நான் 2nd ஸ்டாண்டர்டில் சி செக்ஷன் ஸ்வேதாவோட ஃபாதர் பேசுகிறேன். சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். இன்னைக்கு ஏன் சார் ஸ்வேதா கல்ச்சுரல்ஸ்க்கு வரல? அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. என்ன மிஸ் சொல்கிறீங்க? ஸ்வேதா ஸ்கூலுக்கு வரலையா? அவ காலையில ஸ்கூலுக்கு தான் கிளம்பி வந்தா. என்னங்க இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? அவ இன்னைக்கு ஸ்கூல் பஸ்லயே ஏறலையே. எல்லாம் ஒன்னாலதான். என் பொண்ணு மட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், ஏன் இப்படி கத்துற? எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வந்துடுது. அவ ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டில் சுற்றி இருப்பா, நான் போய் பார்க்குறேன். ஸ்வேதா, ஐயோ ஸ்வேதா, 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 என்ன நீ மட்டும் தனியா வர? என் பொண்ணு எங்க சொல்லு? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு ஸ்வேதா எங்கேயும் வரலையா? வரப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ ஸ்வேதா, இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? ஒழுங்கா பொம்பளையா குடும்பத்தையும் புள்ளைய வச்சிருந்தா இப்பெல்லாம் நடக்குமா? இதுக்கும் என்னைய கார சொல்லு. அவ உனக்கு பொண்ணு தானே? ஹலோ அம்மா, ஹலோ ரேணு, நான் தாம்மா. சொல்லுங்க சித்தப்பா. இல்லை, இன்னைக்கு நம்ம ஸ்வேதா மாதிரி ஒரு பொண்ணை விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன். அதான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. மாப்பிள்ளை ஸ்வேதா எல்லாம் நல்லா இருக்காங்களா? சித்தப்பா, எங்க சித்தப்பா பாத்தீங்க? நம்ம ஸ்வேதாவை 2 நாளா காணோம் சித்தப்பா. நீங்க திரும்பி போய் பாருங்க சித்தப்பா, நாங்க இப்பவே வரோம். போகும் பாதை தூரமில்லை,
என்னம்மா ஆச்சு கண்ணுக்கு? ஸ்வேதா சொல்லுமா. ஒரு அங்கிள் என் கண்ணில் மருந்து விட்டு குளிராகிட்டாருமா. அவர்தான் இன்னைக்கு பிச்சை எடுக்க விட்டுட்டு போயிருக்காரு. ஐயோ சேட்டா, சேட்டா, அம்மா நான் உனக்கு சொல்லியிருக்காரம்மா, யாராவது தெரியாதவங்களை கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு. ஏம்மா அப்படி பண்ணுற? இல்லம்மா, நீயும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டது என்ன பார்க்க கஷ்டமா இருக்குமா. இப்ப நீங்க பெரிய போறீங்க வர சொன்னீங்களா, எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல. அதனால நான் இங்கே இருக்கிறேன், நீங்க போங்க. ஸ்வேதா வாமா, நாம இங்கிருந்து கிளம்பலாம். இல்ல, நான் வீட்டுக்கு வரல. நான் வீட்டுக்கு வந்தா என் வயலினிசை கேட்க யாரும் இருக்க மாட்டீங்க. நீங்க போற சண்டை சத்தத்தை நாங்க கேட்கணும். ஆனா நிறைய பேர் என் வயலினிசை கேட்டு நிறைய பேர் போடுற சில்லற சத்தம் எனக்கு கை தட்டெல்லாம் கேட்கும் போது இன்னும் அறியாமலே இன்னும் வாசிக்கணும்னு தோணுது. ஸ்வேதா ஸ்வேதா சேட்டா, சேட்டா, ஏமா இப்பெல்லாம் பேசுற? நான் இன்னும் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேம்மா. வாமா. இது அம்மா, இது அப்பா, இது ரெண்டையும் சேர்த்தாதான் அப்ப மியூசிக் வரும். இனிமே நீங்க சண்டை போட மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சாரிப்பா, ப்ராமிஸ். இனிமே நீங்க என் கூட தான் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ்மா. ப்ராமிஸ். சாரிம்மா, எங்களுக்குள்ள நடக்கிற சண்டை உன் மனசை இவ்வளோ பாதிக்குள்ள எங்களுக்கு புரியாம போச்சுமா. சாரி ரேணு, இனிமே நாங்க 2 பேரும் உன் கூடவே இருப்போம்மா. சாரிம்மா, சாரிப்பா. நீ ஏமா இப்ப சாரி கேக்குற? ஸ்வேதா, 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 எப்படிமா? என் கண்ணை குளிராக்கணும்னா கருத்துனாதான் நாங்க. ஆனா எனக்கு நல்லா வயலின் வாசிக்க தெரிஞ்சனால கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு பிச்சை எடுக்க சொல்லிட்டாரு. ஸ்வேதா, ஸ்வேதா, புஷ்கா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல நம்ம பார்க்குறோம். பிரதீக்ஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்தது? இன்னும் இங்கே பாரமாக இருக்கு ஸ்டில். பிரதீக்ஷா, அதே மாதிரி நிர்மல் அண்ட் வனீசா 2 பேருடைய அகேன் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே பியூட்டிஃபுல். பட் ஐ திங்க் சிங்கிள் பர்சன் சீன் ஸ்டீலர் இந்த ஸ்கிட்லனா அந்த பிரதீக்ஷா தான். அதே மாதிரி வேலன், அப்பா அம்மாவுக்கு ஒரு என்ன பசங்க மேலே இருக்கிற ஒரு அன்பு இருக்கணும், அது அவங்களுக்கு இல்லாத அன்பு அக்கறை கடத்திட்டு போனவருக்கு இருக்குது. அது அழகாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேடம். வெரி நைஸ். இன்னும் அந்த உள்ளே இருக்குது.
பட் பியூட்டிஃபுல். ஐ எம் நேரா குத்திருக்கீங்க பிரதீக்ஷா உங்கள் பர்ஃபார்மன்ஸ். லவ் யூ கண்ணா. அப்பா எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? அது படிக்கும்போது டைவர்ஸ் அப்படின்னு சொன்னோடனே சரி அவங்க சண்டை போடும்போது ஒரு சின்ன விஷயமா ஃபீல் பண்ணிட்டு பார்த்தேன். 2 பேரும் நல்லா நடித்தாங்க. கோபமாக 2 பேரும் சண்டை போட்டுங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்ட்ரியிலிருந்து அப்புறம் அப்படியே இது சின்ன விஷயம் மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் கடத்தி கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் கொண்டு போய் வாசிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லியிருக்காரு இல்லையா, இது மருந்து ஊற்றி குருடாக்கிடுவான்னு. ஐயோ இவ்வளோ குருடா இப்படி பண்ணிட்டாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் உண்மையிலேயே கண்ணு கிடச்சா என்ன ஒரு ஃபீலிங்கோ கண்ணு தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி லாஸ்ட் அது சொல்லிச்சல்ல, இல்லை அவர் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும்போது அந்த ட்விஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. யாரோ என்ன பண்ணாலும் ஒவ்வொரு மனுஷங்குட்டியும் ஒரு சைத்தான் இருந்தால் கூட உள்ள சைத்தானை தாண்டி ஒரு நல்லது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த குழந்தைகிட்ட இருக்கிறத பார்த்துட்டு அவர் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேலண்ட்டை பார்த்துட்டு அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. பிரதீக்ஷா எப்படி சொல்கிறது தெரியல, அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ இதாக நல்லா நடித்தேன். ஓகே ஓகே, ஸோ அர்ச்சனா எப்படி இருந்தது? வெரி சர்காஸ்டிக்காக ஹியூமரஸான கேரக்டர்ஸ் பண்ணுற பிரதீக்ஷா இன்னைக்கு அழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியாமல் நம்ம குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு தவிப்பு இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு தவிப்பு. தன் பெற்றோர்கள் சண்டை போடுறத பார்க்க முடியறதை விட எனக்கு குருடே ஆக்கிடுங்க அப்படின்னு அவர் அங்கே சொல்ல ஆரம்பித்ததுலேயே எல்லாருமே காலி. ஐயோ, நம்ம எத்தனையோ தடவை நம்ம வீட்டில் இதை பண்ணியிருக்கோமே. நம்ம கணவர் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு சண்டை அந்த குழந்தை முன்னாடி போட்டு அந்த தவிப்பு அந்த குழந்தைக்கு இருக்குமே அப்படின்னு இன்னைக்கு பல குடும்பங்களில் ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கும். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த 2 அடி குழந்தை அப்படின்னு நினைக்கும்பொழுது, பிரதீக்ஷா we are so proud of you. நீ அழவே கூடாது கண்ணா. you've done such a fabulous performance. எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வெனிசா அண்ட் நிர்மல் 100% நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டர், ஒரு சண்டை போடுறவங்க, அண்ட் கடைசியில் அந்த ரியலைசேஷன் வரும்போது அந்த ஹோல் கேரக்டரைசேஷனுடைய மாற்றம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அண்ட் சிவவேலன் மாஸ்டர், எனக்கு அன்பே சிவமோடைய கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். உண்மையிலேயே ஒன்றுமே சொல்லாமல் பல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஓவரால் வெரி ஃபைன், வெரி க்ளீன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்த பல ஆக்ட்ஸில் ரொம்ப சிறப்பான ஒரு ஆக்ட். அண்ட் ஒன் மோர் நெத்தியடி மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ். தேங்க்யூ. எஸ், ஸோ குஷகா, வாட் யூ ஹேவ் டு சே ஃபைனலி? பிரதீக்ஷா, இதுதான் செம்ம டைகர் பர்ஃபார்மன்ஸ்.